போறவளே பொண்ணு ரங்கா ரங்கா, என்ன புரிஞ்சுக்காம போறியே நீ சின்ன ரங்கா ரங்கா. இவதான் பார்ட்னர் எங்க கனவு கண்ணி. எங்கே அவள்? பொண்ணை பார்த்ததும் வாய ஆண் புறந்துகிட்டு இருந்த மச்சான். இந்த ஆள் முடிக்கிறத பார்த்தா நம்மள ஓரம் கட்டிட்டு இவர் தனியா தள்ளின்னு போலான்னு ஐடியா போறாரு போல இருக்கு. அடச்சே, அதெல்லாம் ஒரு பொண்ணு ஐயா. என் வீட்டு நாய் கூட சீந்தாது. பொண்ணா பொண்ணு. ஏங்க அந்த பொண்ணுக்கு என்ன குறை? குறையா? ஆம்பளைக்கு சேலை கட்டின அலி மாதிரி இருக்குது. ஒன்னா இந்த பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட எங்களுக்கு ஒரு குறையும் தெரியல. உங்களுக்கு தெரியாதுடா, நீங்களா காட்டுல பிறந்த பயலுங்க. சேலைய பார்த்த உடனே அலறி அடிச்சு ஓடுறீங்களே ரெண்டு கட்ட முண்டா. யாரு? அவதான். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்குவோம். டெக்னிக்க மட்டும் நீங்க சொல்லி கொடுங்க. என்னடா டெக்னிக்கு? அண்ணா, உங்களுக்கு ஆசை இருக்கிற அளவுக்கு அறிவு இல்லடா. அந்த பொண்ணோட பரம்பரை என்ன? அவங்க அம்மா ஆறு, அவங்க அப்பா ஆறு. அவன் அப்பா எந்த கேனையா இருந்தா எங்களுக்கு என்ன? டேய், நீ ரொம்ப ஓவரா பேசுற. அவளை காதலிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சு, அதை இப்பவே மறந்துருங்க. ஏன், என்ன காரணம்? உங்க மாதிரி பிளாட்பாரத்துக்கெல்லாம் அவங்க அப்பா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பெத்த அப்பனுக்கு தெரியாது அவங்க பரம்பரையை பத்தி. நான் தாண்டா அவங்க அப்ப, நான் தாண்டா அவங்க அப்ப. எனக்கு இது வேணும், இந்த வேணும். விஷயம் அப்படி போகுதா? நீங்க மட்டும் ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்க பின்னாடியும் அலையலாம், ஆனா உங்க பொண்ணு பின்னாடி யாரும் போக கூடாது. என்ன நியாயம் இது? இந்த இடத்துல நான் சொல்றதுதான்டா நியாயம். நியாயம் அநியாயம் பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. உன் பொண்ணை நான் செட்டப் பண்ண தான் போறேன். டேய், என் பொண்ணை செட்டப் பண்றதுக்கு உங்க அப்பா வந்தாலும் முடியாதுடா. என் அப்பனை பத்தி இதெல்லாம் பேச சட்டையா பிடிக்கிற அயோக்கிய நாய. கருப்பாலடி நாய. என்ன வயசானவனு பாத்தியா? ஒரு வாரத்துல உன் பொண்ணை நான் கூப்பிட்டதுக்கு வர வழிக்கலாம் என் பேரை மாத்திக்கிறேன்டா. வரவழைச்சிட்ட ஒரு வாரத்துக்குள்ள என்ன சொடகு போட்டு கூப்பிடுறா. போடா சோம்பேறி. நீதான்டா யோசிச்சா பயல. அவங்க 3 பேரும் என்ன அவனை நான் சும்மா விட மாட்டேன். சத்தியமா சொல்றேன், அவனை சும்மா விட மாட்டேன். பாக்கலாம்டா, பாக்கலாம்டா. ஜிஞ்சின கஞ்சினுக்கா சன்னச்சினுக்கா. எங்கடா புறப்பட்ட? அர்ஜென்டா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். தாத்தா மண்டே போட்டாரா? சொந்தக்காரருக்கு சீரியஸ் ஆபரேஷன். எங்களை விட்டா உனக்கு வேற சொந்தமே கிடையாது. திடீர்னு எப்படா சொந்தக்காரங்க வந்தாங்க? தூரம் தப்பாடா. அப்பா தூரம் ஆயிட்டாரா? அது வந்து இந்த சித்தப்பாவும் சித்தியும் 2 பேருக்குமே ஆபரேஷனா? அது இல்லடா. இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். போய் தொலை. ஏண்டா ஸ்ப்ரே வச்சிருக்கியா? பாடி ஸ்ப்ரே. சித்தப்பா அங்க சாக கிடக்குறாரு, அவரை பாக்குறதுக்கு நீ பாடி ஸ்ப்ரே போட்டு போணுமா? உண்மையே சொல்றா, எங்கடா போற? நான் சொல்றதெல்லாம் உண்மை. உனக்கு நம்ப இஷ்டம் இருந்தா நம்பு. கையடா, சட்ட கசக்கிறான். ரொம்ப நாள் கழிச்சு துவச்சு மாட்டிருக்கேன். எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். இவன் ஒரு டைப்பா வர்றான். நீ எங்கடா புறப்பட்ட? ரயில்வே ஸ்டேஷனுக்கு. மலேசியால இருந்து மாமி வராங்கடா. மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில எப்ப ரயில் விட்டாங்க? மெட்ராஸ் சென்ட்ரல். டேய், தேவையில்லாத கேள்வி கேட்காத. டேய், மணவரப்பட்டில இருந்து நல்ல ஷூ எடுனோட. அங்க எடுக்க தேவையில்லை, இருந்த உன்னையும் நான் போட்டிருக்கேன். உனக்கு அதுக்குடா ஷூ? தென்காசில இருந்து எங்க அப்பா மாட்டை ஓட்டிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வராரு, அவரை பஸ் ஸ்டாண்ட்ல பிக்கப் பண்ணணும், அதுக்கு தான் ஷூ. உங்க அப்பாவை பார்க்க போறதுக்கு புது ஷூ அவசியமோ? சாக கிடக்கிற அவங்க சித்தப்பாவை பாக்குறதுக்கு அவன் பாடி ஸ்ப்ரே போட்டு போறேங்கிறான். உயிரோட இருக்கிற எங்க அப்பனை பாக்குறதுக்கு ஷூ போட்டு நான் போக கூடாதா? எங்கடா போற? சொல்டா. எல்லாரும் சொல்றதா இருந்தா நானும் சொல்றேன். மனோகர் வெளியே குளிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் டிரெஸ் டை எல்லாம் நீங்க எடுத்திருக்கீங்கிறத அவங்க நான் சொல்றதுக்குள்ள நீங்க எங்க போறீங்கிறத சொல்லுங்கடா. கத்தாதரா, சொல்றேன், சொல்லு. நான் கல்யாணிய தனியா பாக்கணும்டா. எனக்கும் நானும் கல்யாணிய எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போனா ஒண்ணும் நடக்காதரா. எல்லாரும் சேர்ந்து போலாம்டா. யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கட்டும். அப்படி இல்ல யாருமே போக வேண்டாம்.
சீக்கிரமா முடிவெடு. என்ன சொல்ற? ஓகேடா, அவளுக்கு யாரை பிடிக்குதோ அவனை விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் ஜென்ட்லா ஒதுக்கணும். சரியா? கோட்டு, டை, பேண்ட், சட்டை. ஏய் ஏய் டேய் டேய் நில்லுடா. டேய் நில்லுடா. டேய் டேய் நில்லுடா. மரியாதை கேக்குறேன். என் ட்ரெஸ்ல கொடுத்துட்டு போங்கடா. டேய் கொன்னுருவேன். ஹலோ. டேய் வாங்கடா. ஏரியாவில் வந்து சைட் அடிக்கிறீங்க. என்ன திமிரு உங்களுக்கு? கொண்டு போய் முட்டி தட்டினாதான் சரிப்படும். ஓடுறேன் சார். ஓடுறேன் சார். இல்ல சார், வந்து பொண்ணுங்க தெருவுல நடமாட முடியல. இந்த பசங்க மனசுல மன்மத குஞ்சு நினப்பு போல இருக்கு. இந்த காரணத்தியா நடக்கும். வந்துட்டீங்களா? இவ்வளவு சீக்கிரம் அமைச்சிட்டாங்க. 4 நாள் நல்லா நிம்மதியா இருந்தேன். மாமியார் வீட்டுல வசதியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே. நீ நினைக்கிற மாதிரி அங்க அவ்வளவு சுகம்னு ஒண்ணும் சொல்ல முடியாது. அதான் பார்த்தாலே தெரியுதே. அது சரி, இங்க எதுக்கு வந்தீங்க? இங்க எதுக்கு வந்தீங்க? வேலை வெட்டி இல்லாம இருக்கீங்களே, போனா போதுன்னு சோறு தண்ணி போட்டு இங்க வச்சிருந்தா போற வர பொண்ணுங்களா சைட் அடிக்கிறதா? இப்படி கண் அடிக்கிறது. உங்களால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா என்னையும் பொறுக்கி நினைச்சிட்டு இருக்காங்க. இது எனக்கு தேவையா? கெட் அவுட். போட வழியா. மனோ, நாங்க எங்க போவோம்? எங்களுக்கு யார தெரியும்? எங்களுக்கு எல்லாமே நீ தானப்பா. உங்களுக்கு எல்லாமே நான் தானே. அதனால தான் ஏன் ட்ரெஸ் திருடிட்டு வெளியே ஓடுனீங்க. ஏய், அன்னைக்கு இங்க திருடுனீங்க, நாளைக்கு வெளியே திருடுவீங்க. அப்புறம் போலீஸ்ல மாட்டிக்கிட்டா இந்த அட்ரஸ் கொடுக்கறது. அவனுக்கு என்னையும் தெருவா எடுத்துட்டு போவாங்க. இது எனக்கு தேவையா? ஏய், உனக்கு என்னடா வாயில கொழுக்கட்டையா? போலீஸ் ஸ்டேஷன்ல வாய் உடைச்சு அமிச்சாங்களா? நீ ஏன்டா பேசாம இருக்க? டேய் போங்கடா வெளியே. நான் வீட்டை பூட்டிட்டு வெளியே போகணும். கெட் அவுட். திருட்டு பஸ். இங்க பாருப்பா, தப்பு பண்றது சகஜம் தான். எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடு. இனிமே நாங்க இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டோம். இது நீங்க என்கிட்ட சொல்றது இதோட 100ஆவது தடவை. போஸ்டர் அடிச்சு விட்டுங்கடா. ஏய், என்ன எனக்கு ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் இருக்கு, நான் உடனே போயானும். தள்ளுதல. டேய் கண்ணா, உன்னை பத்தி நீயே நினைச்சு பாரு. நீயோ ஒரு ஜென்டில்மேன். நீயே வீட்டை பெருக்கலாமா? நீயே துணிமணிகளுக்கு சோப்பு போடலாமா? பாத்திரத்தை நீ தேய்ச்சேன்னா தேய்க்கிறவங்க, இது பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு ஜென்டில்மேன் இந்த மாதிரி காரியமெல்லாம் செய்யலாமா? ஒரு ஜென்டில்மேன் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செய்யலாம். ஆனா உங்களை மாதிரி பொறுக்கிங்களை தான் வீட்டுல வச்சு கூடாது. படா. டேய் கண்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ். மனோ, புண்ணியத்துல நிம்மராம நாங்க குடும்பம் நடத்துவோம். சத்தியமா சொல்றோம், எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்க மாட்டோம். ஏன் பாருங்களேன், போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க மாமனார் இருக்கா, கண்ணை நோண்டி எடுத்துருவான். கண்ணா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறோம். உன் காலில் வேணாலும் விட தயார். ஆனா உனக்கு அது பிடிக்காது. இது வரைக்கும் எனக்கு பிடிச்சதா நீங்க செஞ்சுட்டு வரீங்க இல்ல? பர்மணம், இதுக்கு மேல எங்களால கெஞ்ச முடியாது. ஏன்னா இதுக்கு மேல எப்படி கெஞ்சறதுன்னு எங்களுக்கு தெரியாது. ப்ளீஸ். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் மனம், நீ மட்டும் எங்களை கை விட்டுட்டீங்கன்னா இந்த வீட்டு வாசல்லே நாங்க 3 பேரும் தூக்குல தொங்கிடுவோம். முதல்ல அதை செய்யுங்க. எவ்வளவு நல்ல மனசு. நீ மறுபடியும் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா, இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸா உனக்கு அப்படின்னு இந்த ஊரே எங்களை பத்தி பேசும். இப்போ அப்படிதான் பேசிக்கிறாங்க. இதை விட கொஞ்சம் டீசெண்டா பேசும். சரி, இதுதான் லாஸ்ட் சான்ஸ். ஆனா இனிமே இந்த மாதிரி தப்பு தண்டா பண்ணீங்க, பக்கத்து வீட்டுல எட்டி பாக்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சு கூடாது. இன்னையில இருந்து 5 நாளைக்கு வீட்டு படியே தாண்டவே கூடாது. என்ன புரிஞ்சுதா? சரி சரி, எனக்கு ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சமைச்சு வைங்க. மனோ, இது ஃபங்க்ஷனுக்கு நாங்களும் வரலாமா? அந்த 5 நாள் கணக்க நாளையில இருந்து வச்சுக்கீங்க. நாதம் எழுந்ததடி கண்ணம்மா, நாதம் எழுந்ததடி கண்ணம்மா, நவரசமானதடி நாதம்
என்ற சொல்லில் இன்பம் வந்து தாவ என்ற சொல்லில் இன்பம் வந்து தாவ தை என்ற சந்தம் சொந்தங்கள் கொண்டாட தை என்ற சந்தம் சொந்தங்கள் கொண்டாட மோகனம் பாடும் கீர்த்தனம் நோடு ஓடிடும் போது வேதங்கள் ஏது கூடலில் காணாத பேரின்ப வெள்ளம் ஆடலில் நாம் காணத்தானாக துள்ளும் தானிதனித தனித தனித மனித மனிதமா மனித மகரித தனித தனிதரிக தரிக தரிக மத மதனிரி தனிதரம மகரி நாதம் எழுந்ததடி கண்ணம்மா நவரசமானதடி நாதம் எழுந்ததடி இனிய கத்தண்டு இளமை பண் கொண்டு சுகம் ஒரு சுகம் என தேடிடவா காற்றுவான் கூறும் கருணையின் கவிதை தனிமையில் தனிமையில் பாரதம் தான் பயில கண்ணன் விழி உன்னை தொடும் சுகமரி எழுந்ததடி கண்ணம்மா நவரசமானதடி நாதம் எழுந்ததடி நவரசுஞானதடி நாதம் எழுந்ததடி சரதிரராரி தானே நானே சரதிரராரே நானி நானி நாதும் எழுந்ததடி கண்ணம்மா நவரசம் ஆனதடி நாதும் எழுந்ததடி